Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்த 14 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மீனவர்களுக்கு சொந்தமான 5 படகுகளையும் இந்திய கடற்படை பறிமுதல் செய்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகுகள் கடலில் சென்று மீன்பிடிக்க செல்லாமல் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி அந்நிய படகுகள், அந்நியர்கள் யாரும் தமிழக கடலோர பகுதிக்குள் ஊடுருவ விடக்கூடாது என்பதற்காக இந்திய கடற்படை நாள்தோறும், அதாவது நாகையிலிருந்து கோடியக்கரை வரை தனது பாதுகாப்பை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல இன்றைக்கு கோடியக்கரை அருகே இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த கப்பலில் இருந்த வீரர்கள் அந்த பகுதியில் ரோந்து மேற்கொண்டனர். அப்போது இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி இலங்கை மீனவர்கள் மீன் பிடிப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இலங்கையில் இருந்து அந்த நமது தமிழக கடற்பகுதியில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த, அதாவது 5 படகுகளில் இருந்த 14 மீனவர்களை இந்திய கடற்படை கப்பல் சுற்றி வளைத்தது. அதனைத் தொடர்ந்து அதில் இருந்த அந்த 14 மீனவர்களை தற்போது கைது செய்து நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அழைத்து வரப்பட உள்ளனர். இவர்கள் இலங்கையில் எந்தெந்த பகுதிகளில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் மீன்பிடிக்கத்தான் வந்தார்களா என்பது குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகள் அந்த கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின்னர் இலங்கை மீனவர்களும் அவர்கள் படகும் நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளனர். அதாவது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள போது இலங்கை படகு இந்திய கடற்பகுதியான, அதாவது தமிழக கடற்பகுதியில் மீன்பிடித்து தற்போது இலங்கை மீனவர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமும், அவர்களது 5 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்த நாகை கடலோர பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.